இந்த வீடியோல இந்த வாரம் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் பாசிட்டிவ், நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் டெய்லி சார்ட்ல வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 25,000 அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி 25,100 அபவ்ல தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது க்ளோஸ் பண்ணதுலேருந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,250 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட்டாக 25,000 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஒன்ஸ் அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா 24,700 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக வந்து இருக்க போகுது உங்களுக்கு. இப்போ நிஃப்டி இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்றது ஒரு அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக கால் ஆப்ஷன்ஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் உங்களுக்கு அதிக கால் ஆப்ஷன். நான் ஏன் வந்து அன்பிரடிக்டபிள் சொன்னேன்னா, யூஎஸ் வந்து நமக்கு வந்து ஈரான் மேலே வந்து பாம்பர் பிளேன் B2 பாம்பர் பிளேனை யூஸ் பண்ணி பாம்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு இருக்கும். மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதான்றதை பாருங்கள். இந்த 25,250 வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலும் ரொம்ப வேகமாக போகும். ஏன் சொல்கிறேன்னா வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ஐ மீன் ஆப்ஷனோட வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, புட் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, அதோட ப்ரீமியம் மார்க்கெட் டைரக்ஷனோட சேர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து புட்டில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் 25,250 போயிட்டு ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எதனா ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி புட் பொசிஷன் எடுங்க. இல்லை ஃபர்தராக மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்லேயே போச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுங்க. பட் எது எடுத்தாலும் எந்த சைடில் மார்க்கெட் போனாலும் நல்ல ஒரு ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கும். பிகாஸ் ஆஃப் வாலட்டிலிட்டி கம்மியாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும்னா எல்லாம் மூவிங் ஆவரேஜ். ஸோ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 20 டே மூவிங் ஆவரேஜ், எல்லா மூவிங் ஆவரேஜ் மேலே தான் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறப்ப மார்க்கெட் ஓப்பனிங்கை வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கடுத்து ஃபர்தராக கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்றது அப்படியே நீங்கள் எடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பிரேக் ஆகணும். இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல விஷயம். தேங்க்யூ.